ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகலன்னு ஃபீல் பண்ணி, யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போடணும்னு இருந்தேன். பட் டைம் இல்ல. அதனால போட முடியல. ஸோ இப்ப தான் போட முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சீவ் ஆகல அப்படின்னு யாருமே வொரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா, கன்சீவ் ஆகுறதும், ஆகாததும் நம்ம கையில கிடையாது. கடவுள் நமக்கு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். அப்படி இல்லன்னா, நம்ம என்னதான் பண்ணாலுமே அது ஆகாது. ஸோ, அதனால நீங்க வந்து கன்சீவ் ஆகல, இது என்னோட தப்பு அப்படின்னு யோசிக்காதீங்க. நடக்கும்போது எல்லாமே தானா நடக்கும். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கன்சீவ் ஆகலன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். யாரெல்லாம் ஓகே நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 30லேருந்து ஒரு 35 ஏஜ்ல மேரேஜ் ஆகுது. ஒரு 2ல இருந்து 3 வருஷம் நீங்க ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகல அப்புட்ன்னா, நீங்க வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணலாம். இதுவே இப்போ உங்களுக்கு 20ல இருந்து 25 ஏஜ்ல மேரேஜ் ஆகுது. 1 மந்த்ல கன்சீவ் ஆகல, 2 மந்த்ல கன்சீவ் ஆகலன்னா, நீங்க வொரி பண்ணாதீங்க. அப் டூ ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. டாக்டர் கிட்ட இம்மீடியட்டா போயிட்டு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ, நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நானும் வந்து இந்த ஸ்டேஜ கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். நெறைய யோசிச்சு, யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயி டாக்டர் கிட்டலாம் போயி, ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? நம்ம ஒரு டே டூ டே ஆக்டிவிட்டி நம்மளால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த மாரி நீங்கலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ, எனக்கு மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஜ் வந்து 25 எபோவ். ஸோ, எங்களுக்கு பாப்பா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பொறந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. நாங்க நார்மலா தான் இருந்தோம். பட் செகண்ட் இயர் ஆன உடனே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேரேஜ் ஆயி 1 இயர் ஆயிடுச்சு. குழந்தை இல்லையா? குட் நியூஸ் இல்லையா? அவளுக்கு குழந்தை பொறந்திருக்கு. இவளுக்கு குழந்தை பொறந்திருக்கு. அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. எங்களுக்கு அப்புறம் மேரேஜ் ஆனவங்கலாம் கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்படின்னு நெறைய நம்மள்ட்ட சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ம மைண்டே ஃபுல்லா வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, ஓகே நாங்க ட்ரை பண்ணோம். ஆகல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "இப்ப தானே மேரேஜ் ஆயிருக்கு. ஒரு 2லருந்து 3 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்பவும் ஆகலனா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்ப வேணாம்" அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கேட்கல. என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அவ ஒரு டாக்டர் சொன்னா, "அங்க போய் பாரு. நான் அங்க தான் போனேன். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ போ" அப்படின்னு சொன்னா. சரி அவ பேச்ச கேட்டு நான் அங்க போனேன். அங்க போன உடனே வந்து இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க வந்து வேற எதுவுமே கேட்கல. கன்சீவ் ஆகணுமா? ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மைய சொல்றேங்க. டாக்டர் கிட்ட போகவே போகாதீங்க. ஏன்னா, டாக்டருக்கு வந்து நம்மளோட பாடி பத்தி எதுவுமே தெரியாது. நமக்கு தான் தெரியும் நம்மளோட ஹெல்த் எப்படின்னு சொல்ட்டு. நம்மளோட ஹீட் பாடியா? நம்மளுக்கு வந்து மாத்திரைலாம் சப்போர்ட் பண்ணுமா? இன்ஜெக்ஷன் சப்போர்ட் பண்ணுமா? நமக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க டெஸ்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே. இத குடுக்குறேன். இத சாப்பிடுங்க. இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. என்னோட பாடி வந்து நார்மலாவே ஹீட் பாடி. அவங்க வந்து ஹை டோசேஜ் அந்த இன்ஜெக்ஷன் குடுத்தது, டேப்லெட் குடுத்தது, பவுடர் குடுத்தது எதுவுமே எனக்கு சப்போர்ட் ஆகவே இல்ல. 1 மந்த் நான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த 1 மந்த்லயே எனக்கு ரொம்ப பாடி வந்து ஃபுல்லா போயிடுச்சு. ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. பாடியில பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜியே இல்லாம போயிடுச்சு. ஃபுல்லா ஹீட் ஆயிடுச்சு பாடி. போய் கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா அப்படிதான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து ஆகல. செகண்ட் மந்த் போய் கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் வந்து ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன்னு சொன்னப்பவே, அம்மாவும் வேணான்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டும் வேணான்னு சொன்னாங்க. இதெல்லாம் எடுக்க வேணாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னாங்க. பட் நான் தான் கேட்கல. என்னோட ஃப்ரெண்டு போனா. அவளுக்கு கன்சீவ் ஆயிட்டா. அவ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆனா. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். ஆனா போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் அப்பவே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. சரி ஓகே செகண்ட் மந்த் போய் கேட்டதுக்கு, மறுபடியும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்டின்னாங்க. எங்க வீட்லயே எங்க அம்மா வந்து டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் போய் திட்டிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடுக்கும்போதே பாப்பாக்கு வந்து சொல்லியிருக்கணும். இந்த மாரி ஹை டோசேஜ் இன்ஜெக்ஷன்லாம் குடுப்போம், டேப்லெட் குடுப்போம். ஒத்து வருமா நீங்க கேட்டுருந்துக்கணும். நீங்க எதுவுமே கேட்காம நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி அவ பாடி வந்து ஃபுல்லா ஹீட் ஆயிடுச்சு. நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னா, அத எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். குழந்தை ஆகும்போது ஆகட்டும்னு சொல்லிட்டு அம்மா திட்டி விட்டு என்னைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, "நீ ஒண்ணும் ட்ரீட்மெண்ட்லாம் போக வேணாம். வெயிட் பண்ணு. நடக்கும்போது அதே நடக்கட்டும். நீ ஃப்ரீயா இரு" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம், ஓகேப்பா நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ட வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும்ன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன ஃபுட் நான் சாப்பிடணும், என்ன ஃபுட் அவர் சாப்பிடணும். ஏன்னா கன்சீவ் ஆகணும்னா நீங்க மட்டும் ஹெல்த்தியா இருக்கிறது முக்கியம் இல்ல. உங்களோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கணும். அதனால நீங்க மட்டும் எல்லாம் சாப்பிட்டு நீங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அதுல ஒரு யூஸும் கிடையாது. எப்பவுமே நீங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறீங்க அப்டின்னா, உங்க ஹஸ்பண்ட்க்கு எந்த ஃபுட் வேணுமோ அவருக்கும் குடுங்க. அவரும் ஹெல்த்தியா இருக்கணும். நீங்களும் ஹெல்த்தியா இருக்கணும். நாங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் சுகர் எடுக்கல, கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கல, ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே சாப்பிட்டோம். வெஜிடபிள்ஸ் நாங்க டெய்லியுமே எடுத்துக்கிட்டோம். மில்க் டெய்லியுமே குடிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி அதெல்லாம் நாங்க தொடவே கிடையாது. ஒரு 6 மாசம் நாங்க நல்லா வந்து டயட்ல இருந்தோம். 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வெளிய போலாம், எங்கேயா ட்ரிப் போலாம். வீட்லயே இருந்தா அதே யோசனையா இருக்கு. நம்ம ட்ரிப் போலாம். ஏன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வந்து கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு நான் ஜாப் எல்லாம் கூட விட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாம். அப்படி இல்லன்னா நான் ஜாபுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சரி ஓகே நாங்க ட்ரிப்புக்கு போயிட்டு நாங்க வரோம். வந்து அந்த மந்த்தே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஆனா அந்த இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தான் சொல்லணும். ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே பச்சை முட்டை குடிக்கிறது, வெண்டைக்காய் குடிக்கிறது ரொம்ப நான் எடுத்துக்கிட்டேன். கசப்பான பொருள் எல்லாமே நான் எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கான எஃபர்ட் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க கன்சீவ் ஆகணும் ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ப்ராப்பரான டயட் இருங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. சுகர் ஐட்டம் தொடாதீங்க. அண்ட் ப்ராப்பரான ஃபுட்னா டெய்லியுமே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு காய் கன்ஃபார்மா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அவருக்கும் குடுங்க. குடுத்து ஒரு 6 மாசம்லேருந்து 1 இயர் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வெளிய போயிட்டு வாங்க. மைண்ட வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. ஆகலன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. அதே மாரி அதே வேலையா இருக்காதீங்க. அது ஒரு வேலை இருந்துட்டு போட்டு. நீங்க உங்க வேலைய பாருங்க. நடக்கும்போது தானா எல்லாம் நடக்கும். ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, எதுவுமே நம்ம மைண்ட் ஒர்க் ஆகாது. கன்சீவும் ஆக மாட்டோம். அதனால எத பத்தியுமே யோசிக்காம ஃப்ரீயா மைண்ட வச்சுட்டு, நீங்க சாப்பிடுறத சாப்பிடுங்க. ஹெல்த்தியா இருங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. வாக்கிங் போங்க. எல்லாமே பண்ணுங்க. அது தானா நடக்கும். இல்லையா, நீங்க வந்து இப்ப கல்யாணம் ஆகி 1 மந்த், 2 மந்த்லாம் ஆகலாம். நீங்க வொரி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கலாம் தாராளமா 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு பேபி ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால அன்னைக்கான டேவ வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க டெய்லியுமே அத பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. நான்லாம் எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது, வந்த உடனே "என்னப்பா இப்படி ஆயிடுச்சே, என்னப்பா அப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு ரொம்ப பேசிட்டே இருப்போம். அதனாலேயே அவருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், எனக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால அத பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலைய பாருங்க. அண்ட் பேபி இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற டேவ நீங்க வந்து என்ஜாய் பண்ணாம விட்டுக்காதீங்க. ஏன்னா பேபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். உங்களால தனியா பேச முடியாது. தனியா வெளிய போக முடியாது. இப்ப இருக்கிற மாரி நீங்க பேபி வந்ததுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால இப்ப இருக்க டேஸ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. பேபி கண்டிப்பா எல்லாருக்கும் கடவுள் குடுப்பாரு. யாருக்கும் குடுக்காம இருக்க மாட்டாரு. ஆனா டைம் வரும்போது குடுப்பாரு. அதுவரைக்கும் நீங்க வந்து உங்க லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.